வணக்கம். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அது என்னன்னா, உலகத்திலேயே எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாவே இருக்கு அப்படி. இந்த கேள்வி அவ போய் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லையா அதுக்கான பதில் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அவளுடைய வீட்டு வாசல்ல ஒரு துறவி ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்டு 2 கையை நீட்டி நிற்கிறார். இவன் ஓடி போய், நீ துறவி தானே, சாமியார் தானே, உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு கேட்குறான். எதனால எங்க பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாவே இருக்கு, நீங்களாவது இதுக்கு சரியான பதில் சொல்லுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த துறவி, ஏமா பிச்சை கேட்டு உன் வாசல்ல வந்து நின்னா எதையோ கேட்குற, அதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு வேகமா. அதை கேட்டது இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னையா வீடு வீடா போய் பிச்சை கேட்குறவன் தானே நீ, உனக்கே இவ்வளோ கோவம் வருதா, உன்னை மதிச்சு கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி படக்குன்னு திரும்பிடுறான். உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஒரு வார்த்தை ஒசத்தி பேசினதுமே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இல்லையா, பாருங்க இப்படிதான் நம்மளுடைய எல்லா சண்டை சச்சரவுக்கு காரணம் இந்த வாய் சொல் தான். நாவடக்கம் இருந்ததுனாலே உலகத்துல நிறைய பிரச்சனைகளும் சண்டைகளும் தீருந்தானே அப்படின்னு சொல்றாரு துறவி. நாவடக்கம் நன்மை தரும்.